السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا مرض العبد أو سافر كتب له مثل ما كان يعمل مقيما صحيحا. رواه الترمذي. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னை நேசித்து வழிபடுகின்ற அடியார்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மகா தயால குணமுடையவனாக இருக்கிறான். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன அமல்களை கூட அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவது கிடையாது. அதை ஏற்று அதற்கு பெரும் வெகுமதிகளை, சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா அள்ளித்தரக்கூடியவனாக இருக்கிறான். இதை பற்றி தன் திருமறையில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். நல்லடியார்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. வஅன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஃமினீன். நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களின் அமல்களை வீணாக்குவதில்லை. அவருடைய கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்குவது கிடையாது. இன்னும் சில இடங்களில் வஸ்பிர், பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நல்லோர்களின் கூலியை, அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணாக்குவதில்லை. இப்படி அல்லாஹ் தஆலா தன்னை நேசிக்கின்ற அடியார்கள் செய்கின்ற எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணாக்குவது கிடையாது. மாறாக அதற்குண்டான கூலியை நிரப்பமாக வழங்கும் மிகச்சிறந்த தயால குணமுடையவர்தான் அல்லாஹு தஆலா. அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினரோடு அல்லாஹ் நடந்து கொள்கின்ற விதம் இருக்கின்றதே, அதை வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. அந்த அளவிற்கு விசாலமான தன்மையை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இந்த உம்மத்தினர் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு பன்மடங்கு கூலி. மற்றொன்று, சில நேரம் நல்ல அமல்கள் செய்யாமலேயே அதற்குண்டான கூலியும் வழங்கப்படுகின்றது. அதாவது நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்த ஒருவர் தனக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த நல்ல அமலை செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த மனிதர் அந்த நல்ல அமலை செய்ததாக கருதி அதற்குண்டான கூலி வழங்கப்படும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிப லஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன். ஒரு அடியான் ஆரோக்கியமானவனாக மேலும் தனது ஊரில் இருக்கும்போது
நற்செயல்கள் செய்யும் பழக்கம் உடையவனாக இருந்து இன்னும் தனக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு நோயின் காரணமாகவோ அல்லது பிரயாணத்தின் காரணமாகவோ அந்த நற்செயலை செய்ய முடியவில்லை என்றால் அவன் அந்த நோயிலிருந்து குணமாகும் வரை அல்லது பிரயாணத்திலிருந்து தனது ஊருக்கு திரும்பும் வரை அல்லாஹ்விடத்தில் அந்த நற்செயல்கள் செய்ததாகவே கருதப்பட்டு அதற்குண்டான கூலியும் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் வாலிபராக இருக்கின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்யும் பழக்கமுடையவராக இருந்து அவர் வயோதிகத்தை அடைந்து உடல் பலவீனத்தின் காரணமாக அந்த நல்ல அமலை செய்ய முடியவில்லை என்றால் அவர் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில், வாலிபராக இருந்த காலத்தில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தாரோ அதற்குண்டான என்னென்ன கூலிகள் வழங்கப்பட்டனவோ அவை அனைத்தும் வயோதிகத்தின் காரணமாக செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்குண்டான கூலிகள் வழங்கப்படும். இது அல்லாஹ்வுடைய நீதி. அல்லாஹ் தஆலா இந்த அடியாரின் மீது காட்டுகின்ற இரக்கத்தின் உச்சகட்டம். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது காட்டுகின்ற தயால குணம். இன்னும் ஒருபடி மேலே சென்றால் ஒருவருக்கு சில நல்ல காரியங்களை செய்வதற்கு சக்தி இல்லை, இருந்தாலும் அவருடைய மனதில் நான் இந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் சக்தி இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த காரியத்தை செய்தவரும் சரி, அந்த காரியத்தை செய்ய வேண்டும் எண்ணுகிறவரும் சரி, இருவரும் சமமானவர்கள், இருவரும் சமமானவர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த நல்லெண்ணத்தை கூட வீணாக்க விரும்பவில்லை. மாறாக அவருடைய அந்த நல்லெண்ணத்தை கூட அல்லாஹ் தஆலா வணக்கமாகவே பார்க்கிறான். ஒரு நீண்ட ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா கல்வியையும் செல்வத்தையும் வழங்கியிருக்கிறான். அவர் அதன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து உறவுகளை சேர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து அதை நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார். மற்றொருவர், அவருக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை மட்டும் வழங்கி இருக்கிறான், ஆனால் செல்வத்தை வழங்கவில்லை. செல்வம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர் செய்கின்ற அந்த தான தர்மங்களை நல்ல காரியங்களை பார்த்துவிட்டு செல்வம் வழங்கப்படாத அந்த கல்விமான், யாருக்கு கல்வி வழங்கப்பட்டதோ அந்த கல்விமான், எனக்கும் செல்வம் வழங்கப்பட்டிருந்தால் இன்னாரை போன்று நானும் நல்ல காரியங்கள் செய்வேனே என்று மனதிலே எண்ணுவாரையானால் இந்த இருவரும் நன்மையில் சமமானவர்கள், ஒரே அந்தஸ்தை உடையவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலே போதும், அதற்கும் கூலி வழங்கப்படும் என்ற தயாளத்தன்மையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாது. இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் மீது வைத்திருக்கின்ற இரக்க குணத்தின் உச்சகட்டம். சில நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கையை எவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டும் அமைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் தன்னுடைய அருளால் மற்றவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அந்தஸ்தையும் தன்னுடைய விசேஷ மறைமுகமான உதவிகளையும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு தான் முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசருடைய நற்செயலுக்காக அல்லாஹ்வுடைய உதவி அவரை தேடி வந்த நிகழ்வு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா தனது கிரந்தம் சஹீஹ் முஸ்லிமின் 5707வது ஹதீஸில் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு காட்டு நிலத்தில் இருந்தபோது அங்கிருந்த ஒரு மேகத்திலிருந்து ஒரு மனிதரின் பெயர் கூறப்பட்டு, இன்னாரின் தோட்டத்திற்கு சென்று நீ மழை பொழி, நீரை பொழி என்று ஒரு சப்தத்தை கேட்கிறார். உடனே அந்த மேகம் அங்கிருந்து நகர்ந்து செல்கிறது. அவரும் அந்த மேகம் எவருடைய தோட்டத்தில் மழை பொழிய போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த மேகத்தை பின்தொடர்ந்து செல்கிறார். அந்த மேகம் கற்களும் பாறைகளும் நிறைந்த ஒரு அந்த மேகம் கற்களும் பாறைகளும் நிறைந்த ஒரு பகுதியில் மழையை பொழிந்தது. அங்கிருந்த நீரோடைகளில் ஒன்றில் அந்த நீர் முழுவதும் ஓடத் துவங்கியது. உடனே அந்த மனிதர் அந்த நீரோடை எங்கு செல்கிறது என்பதை அறிவதற்காக அதை அப்படியே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். மலைகளும் பாறைகளும் கற்களும் நிறைந்த ஒரு பகுதிக்கு மத்தியில் பசுமையான ஒரு தோட்டம் இருந்தது. அப்போது அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய தோட்டத்திற்கு வருகின்ற அந்த தண்ணீரை தன்னுடைய தோட்டத்திற்கு மரங்களுக்கு விட்டு கொண்டிருக்கிறார். அப்போது இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் அந்த தோட்டத்தில் பணி செய்கின்ற அந்த மனிதரிடத்திலே வந்து, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர் இன்ன பெயர் என கூறி மேகத்திலேயே எந்த பெயரை அவர் கேட்டாரோ அதே பெயரை வரும் சொல்கிறார். அப்போது அவர், அல்லாஹ்வின் அடியாரே, ஏன் என்னுடைய பெயரை கேட்கிறீர் என்று கேட்க, அதற்கு அந்த மனிதர், நான் மேகத்தினுடைய உமது பெயரை குறிப்பிட்டு இன்ன மனிதரின் தோட்டத்திற்கு சென்று நீரை பொழி என ஒரு சப்தத்தை கேட்டேன். அந்த மேகத்தின் நீரை தான் நீங்கள் தற்போது தங்களுடைய தோட்டத்திற்கு விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக பதில் கூறுகிறார். வந்த அந்த மனிதர் மீண்டும் அந்த தோட்டக்காரரிடம் ஒரு வினா துடிக்கிறார். இந்த தோட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வருவாயில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதற்கு அந்த தோட்டக்காரர், நீங்கள் சொல்வது உண்மையானால், நீங்கள் சொல்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய பெயரை கேட்டது, இதை பின்தொடர்ந்து வந்தது, என்னை அறிவதற்காக நீங்கள் வருவது, இதுவெல்லாம் உண்மையாக இருக்குமேயானால் எனக்கு கிடைக்கின்ற விளைச்சலில் இருந்து வருகின்ற அந்த வருவாயை 3 பாகங்களாக நான் பிரித்து விடுவேன். அதில் முதலாவது பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுவேன். 2வது பகுதியை நானும் எனது மனைவி மக்களும் பயன்படுத்துகிறோம். 3வது பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்வதற்காக நான் சேர்த்து வைக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் பதில் கூறினார். இந்த பதிலை கேட்ட அங்கு வந்து அந்த மனிதர், உங்களுடைய இந்த சிறந்த தர்மத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமான உதவியை வழங்கி இருக்கிறார் என்று கூறியவராக அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் விவசாயம் செய்வதற்கு மழை இல்லை, தன்னுடைய தேவைக்கு உண்டான மழை இல்லை என்று புலம்புகிறார்கள். அதற்காக பல லட்சங்கள் செலவு செய்து போர்களும் அமைக்கப்படுகிறது. பிறகு அதிலும் தண்ணீர் கிடைப்பது கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஞானத்திலிருந்து ஏழைகளுக்கான பங்கை கொடுப்பது கிடையாது. இன்னும் சிலர் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தொழிலை துவங்குகிறார்கள். அதற்கென்று பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்யப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த வியாபாரங்கள் நடப்பதில்லை, அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஞானத்தில் ஏழைகளுக்கான பங்கை அவர்கள் கொடுப்பதில்லை.
இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதற்கு நேர்மாறாக எங்கோ காட்டுப்பகுதியில் வசித்த ஒரு மனிதர் பாறைகளும் கற்களும் நிறைந்த பகுதிகளுக்கு மத்தியில் தன்னுடைய தோட்டத்திற்கு நீர்வளத்திற்காக எந்த போரும் போடவில்லை, அதற்காக வேண்டி யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கவில்லை, மாறாக அல்லாஹ் தனக்கு வழங்கியதை ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். அல்லாஹு தஆலா அவருக்கு உதவினான். அவர் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ஏழைகளை கண்ணியப்படுத்தினார். நீர் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, அதற்காக நான் உதவி செய்வதாக அல்லாஹ் முன் வந்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, இதுதான் மறைமுகமான உதவி. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. எவர் இவ்வுலக வாழ்வில் அல்லாஹ்வை உண்மையான முறையில் அஞ்சு வாழ்வார்களோ அல்லாஹ் அவருக்கு சரியான வழியை காட்டுவான். இன்னும் அத்தகைய மனிதருக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் எவர் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை முழுமையாக நிறைவு செய்பவன். சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று சூரத்து தலாக்கினுடைய 2 மற்றும் 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இவ்வுலக வாழ்வில் நாம் செய்யும் எந்த அமலாக இருந்தாலும் அதை சாதாரணமாக இடை போட்டுவிடக் கூடாது. அதை அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய விசேஷ பார்வை நம் மீது விடும் என்பதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ்விற்காக வேண்டி செயல்படுகின்ற நற்வாக்கியத்தையும், எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக செய்கின்ற வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.